சமீப நாட்களாக அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ண காரணம் என்ன? ஒப்பனை அளித்த உடனே அரியணை என்ன? திராவிட கட்சிகளை தமிழ் மண்ணிலிருந்து விரட்டி அடிப்பதே தன்னோட பிரதான கொள்கையாக வச்சிருந்த சீமான் அண்ணன் அதை மறந்துட்டு விஜய் அவர்களை தன்னோட பிரதான அரசியல் எதிரியாக முன்னெடுச்சு அவர் மீது தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதி தளபதி. காரணம் என்ன? என் மீது எவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னாலும், என் மேல எவ்வளவு விமர்சனங்கள் வச்சாலும், ஏன் என் மேல பொய் வழக்கே பதிவு பண்ணாலும் நான் அதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டேன் அப்படின்னு குரல் கொடுக்காமல் அமைதியாக இருக்கக்கூடிய தாவேக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களோட அரசியல் நிலைப்பாடு என்ன? தலைவர் சும்மா இருந்தாலும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு டிவிக்கோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணக்கூடிய கோமாளித்தனம் அவங்க கட்சியோட வெற்றிக்கு வழிவகுக்குமா? இப்படி விஜய் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற 3 கேள்விகளை முன்னிறுத்தி அதற்கான பதில்களை தான் இந்த வீடியோல பேச போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுங்க. பல பேருக்கு, ஏன் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு நாம் தமிழர் கட்சியே நிறுவனர் திரு அண்ணன் சீமான் அவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலுமே நாம் தமிழர் கட்சியோட நிறுவனர் சீபா ஆதித்தனார். 2010ஆம் ஆண்டு அந்த நாம் தமிழர் கட்சியை ஒருங்கிணைத்தவர் தான் அண்ணன் சீமான். ஓகே, அது வேற கதை. அதை பத்தி பேசினா டாபிக் எங்கேயே போகும். நாம் தமிழோட முழு வரலாறு வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கான பிரத்யேகமா ஒரு வீடியோவை நான் பதிவு பண்றேன். இப்ப எதற்காக அதை நான் சொன்னேன் அப்படின்னா, 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியை ஒன்றிணைக்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் முன்னிறுத்தின பிரதான கொள்கை தமிழ் தேசியம். இது தமிழ் மண் தமிழர் தான் ஆள வேண்டும், இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளெல்லாம் விரட்டி அடிப்பது, தமிழ் மண் தமிழுக்கே உண்டானது, தமிழ் மண்ணை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிற பிரதான கொள்கையை தான் முன்னிறுத்தி அரசியல் ஆரம்பிச்சாரு அண்ணன் சீமான் அவர்கள். ஆனா இன்னைக்கு கடந்த 4.5 வருஷமாக நடக்கக்கூடிய ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத கொடுங்கோல் ஆட்சி, அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகள்லாம் பத்தி சில நாட்களாக பேச மறந்துட்டாரு. அந்த திராவிட கட்சிகளை பத்தி விமர்சனம் செய்ய மறந்துட்டாரு. அதற்கு மாறாக விஜய் அவர்கள் மீது தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. சமீபத்தில் நடந்த கூட ஒரு மரத்துக்கான மாநாடுகள்ல சம்பந்தமே இல்லாமல், அத்தியாவசியம் இல்லாமல், அவசியம் இல்லாமல் அந்த மாநாட்டுல விஜய் அவர்களை விமர்சிக்கிறதோ, விஜய் அவர்களோட தொண்டர்களை அணில் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் பண்றதுக்கான அவசியம் என்ன? இந்த பக்கம் எங்களை அணில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்க அதற்கான எதிர்வினை ஆற்றுவோம் அப்படின்னு தாவேக தொண்டர்களும் சமூக வலைங்களை தொடர்ந்து நெகட்டிவ் மீம்ஸ் ட்ரோல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தாவேக தொண்டர்கள் நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். உங்களை அணில்னு யாரை சொன்னாலும் நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை, கோவப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா அணில் அப்படின்ற ஒரு பேரையே உங்களுடைய தாவேக தலைவர் விஜய் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த பேரு தான். 2011ஆம் ஆண்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய தலைமையில அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஒரு அணிலாக இருந்து உதவியதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு உங்க தலைவர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்தா இன்னைய வரைக்கும் உங்களை அணில் அப்படின்ற வார்த்தையை சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. அதற்கு நீங்க கோவப்படுறதை விட்டுட்டு, அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்றதை விட்டுட்டு, உங்களுடைய தலைவர் இந்த மீம்ஸுக்கோ இந்த ட்ரால்ஸுக்கோ கவலையே படாதீங்க, நம்ம பாதையை நோக்கி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய பிரதான எதிரியான திமுக பண்ணக்கூடிய ஊழல்கள், அவங்களோட கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, அந்த ஆட்சி மீது இருக்கக்கூடிய குறைகளை நீங்க மக்கள்கிட்ட அதே சோசியல் மீடியாவை பயன்படுத்தி ஒரு மீம்ஸாவோ ஒரு வீடியோவாவோ அதை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அது உங்கள் கட்சியோட வளர்ச்சிக்கு உதவும், உங்கள் கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போகும். அதனால உங்களுடைய எதிரி யாரோ அதை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. விஜய் செய்யறது அரசியலா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. எதற்கு? தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஆகுது. இந்த 1.5 வருடங்கள்ல அதிகபட்சமா ஒரு மக்களை சந்திக்க வந்தது ஒரு 5 தடவையோ 6 தடவையோ. 2 மாநாடுகள், ஒரு பூத் கமிட்டி முகவர்கள் சந்திப்பு, பரந்தூர் பிரச்சனை, ஒரு ஆர்ப்பாட்டம். இதுல இந்த பரந்தூர் பிரச்சனைகளை தவிர அந்த ஆர்ப்பாட்டத்தையும் கூட எடுத்துக்கலாம். இது 2ஐயும் தவிர மக்கள் பிரச்சனைகளை பத்தி விஜய் அவர்கள் பேசினது ரொம்ப ரொம்ப குறைவு. டாஸ்மாக் ஊழலாக இருக்கட்டும்,
கிட்னி திருட்டா இருக்கட்டும், துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், போக்குவரத்து ஊழியர்களோட ஓய்வூதிய பிரச்சனையாக இருக்கட்டும், டிஜிபி பொறுப்பு டிஜிபி அமைச்ச முறைகேடாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு அறிக்கை கூட கொடுக்காம ஒரு குரல் கொடுக்காம இருக்கக்கூடிய தலைவர் விஜய் அவர்களோட அரசியல் பார்வை எப்படி இருக்கு, அவரோட முன்னெடுப்பு எப்படி இருக்கு? இதெல்லாம் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். அவர் கண்டிப்பா புரிஞ்சிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை செயல்படுத்துறது எப்படி? காலம் கடந்து போயிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 8 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. இப்ப செப்டம்பர் 13ஆம் தேதியில இருந்து தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொள்ள போறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பரப்புரையாவது மக்களோட பிரச்சனை என்னன்றதை அட்ரஸ் பண்ணணும். ஆளும் கட்சியோட ஊழல் என்னங்கிறத அட்ரஸ் பண்ணணும். ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத அட்ரஸ் பண்ணணும். இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி பேசினால் ஒழிய தாவேகாவோட கட்சியோட நோக்கம் என்னங்கிறது மக்களை போய் சென்றடையும். அந்த மக்கள் அந்த கட்சியை நோக்கி திரும்புவாங்க. அது உங்க கட்சிக்கு வெற்றிக்கு வழிவகுக்கலாம். இதெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சிருக்கணும். ஆனால் காலம் தாமதித்தாலும் இனிமே இருக்கக்கூடிய மீதி ஒரு 8 மாதங்கள்ல முறையா இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணால் தாவேகோட வெற்றி பாதை ரொம்ப நல்லா இருக்கும். இதுல சீமான் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எதற்காக சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்னா, இதற்கு பலவிதமான அரசியல் காரணங்கள் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப டீப்பா இப்பயே போக வேணாம். அதுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு, நிறைய மாதங்கள் இருக்கு. அதை நம்ம அடுத்த காலங்கள்ல பார்ப்போம். முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, நாம் தமிழோட வாக்கு வங்கி பாதிக்கப்படுறது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழோட கட்சி வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 8.2%. இது அப்படியே இந்த அடுத்த சட்டமன்ற தேர்தல், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்லா தெரியும், நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. இதுக்கு ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு சதவீதத்தை விட அதுக்கு முந்தின சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்கன்றத பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா 2021ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் 6.5%. அந்த 6.5% இருந்து எப்படியுமே அதிகமா போகணும். இப்ப இந்த 8.2 நாடாளுமன்றத்தை வாங்கிட்டோம், கிட்டத்தட்ட அதையே ஒட்டியே வாங்கணும் அப்படிங்கறது நாம் தமிழர் கட்சியோட ஆசையா இருக்கும், அண்ணன் சீமானோட ஆசையா இருக்கும். ஆனால் விஜய் வருகையால 2026ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 2% வரைக்கும் குறையலாம் அப்படிங்கிறத கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. இதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்களோட வாக்கு சதவீதம் குறைகிறத ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி விஜய் வருகையால நம்மளுடைய வாக்கு வங்கி அதிகமா பாதிக்கப்படுமோ அப்படின்ற அச்சத்திலையும் அவருடைய எண்ணத்திலையும் அந்த கவலையிலும் கூட சீமான் அவர்கள் விஜய் மீது அதிகமான விமர்சனங்களை முன்வைக்கலாம். இது ஒரு காரணம், இது மட்டுமே காரணம் கிடையாது, இது ஒரு காரணம். இதுக்கு பின்னாடி பல அரசியல் காரணங்களும் இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்ப்போம். இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுனால என்ன பிரச்சனை ஆகிற போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் விஜய் அவர்களாக இருக்கட்டும், இவங்களுடைய விஜய் அவர்கள் பெருசா சீமான் அவர்களை பத்தி விமர்சிக்கல. ஆனா அவருடைய தொண்டர்கள் சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணும் போதெல்லாம் அதற்கு திரும்ப நாங்க எதிர்மறை கருத்துக்கள் தெரிவிப்போம் அப்படின்னு தொண்டர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுவுமே கட்சியை பாதிக்கும். இப்படி இவங்க 2 பேரும் மாறி மாறி அவங்களுக்குள்ளேயான பிரச்சனைகளை முன்னிறுத்தி பேசிட்டு இருக்கும் போது தமிழக தேர்தல் களத்துல மிகப்பெரிய மாற்றம் வராது. மக்கள் பாதிக்கப்படுவாங்க. எப்படி மக்கள் பாதிக்கப்படுவாங்க? இவங்க 2 பேரும் பிரச்சனையில மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அரசியல் களத்துல மக்கள் பெரும்பான்மை நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய 2 கட்சிகள்னு நாம் தமிழர் கட்சியும் சொல்லலாம், தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியையும் சொல்லலாம். இந்த 2 கட்சிக்காரர்கள் இணைந்து செயல்படுத்தணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையாது. அவங்க கூட்டணி வச்சாலும் வைக்காட்டாலும் சரி, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் ஆளும் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து விரட்ட முடியும். அதற்கு அந்த திராவிட கட்சிகள், ஆளும் திருட்டு திராவிட கட்சி பண்ணக்கூடிய ஊழலாக இருக்கட்டும், அவங்களுடைய கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கட்டும், அவங்க மக்கள் விரோதமான செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும், அவருடைய அதிகார துஷ்பிரயோகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை 2 கட்சிகளுமே அவங்கவுங்க பாதையில இந்த 2 கட்சிகளுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஆளும் கட்சியோட குறைகள் என்னென்ன இருக்கு, இந்த மாதிரியான குறைகள் இருக்கு, இவ்வளவு ஊழல் பண்றாங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த கட்சியில அப்படின்னு இந்த கட்சியோட குறைகள் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை இந்த 2 கட்சிகளுமே பண்ணணும். அப்பதான் மக்களுக்கு விழிப்புணர்வு வரும். நீங்க அதுக்கு மாற நீங்க சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா மக்களும் அறியாமலே தான் இருக்க போறாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்க திரும்ப இந்த திருட்டு திராவிட கட்சிகளை ஆட்சிக்கு அமர்த்தினால் தமிழ்நாடு என்ன ஆகுறது? அப்ப மக்களை அறியாமல இருந்து போக்குற முக்கியமான வேலையை செய்யக்கூடிய
பொறுப்புல இந்த ரெண்டு கட்சிகளுமே இருக்கு. இந்த ரெண்டு கட்சியோட தொண்டர்களுமே அதை பண்ணணும். நம்மளுடைய நோக்கம் ஆட்சி மாற்றம் வரணும். அந்த ஆட்சி மாற்றம் மக்களுக்கு நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னா இந்த திருட்டு திராவிட கட்சிகளை ஆட்சியில இருந்து விரட்டணும். அப்ப இவங்களோட குறைகள் என்ன, இந்த கட்சியோட ஊழல்கள் என்ன, இந்த கட்சிகள் எவ்வளவு ஒரு கொடுங்கோலான ஆட்சிகள் பண்றாங்கன்றத மக்களோட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்த்தால் மக்கள் யோசிப்பாங்க, எங்களுக்கு மாற்று சக்தி வேணும், மாற்று அரசியல் கட்சி வேணும், மாற்று தலைவர் வேணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்கன்னா மாற்று சக்தி உருவாகும். அந்த சக்தி நாம் தமிழர் அண்ணன் சீமானாக இருக்கட்டும், தாவேகா கட்சி தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், ஆனால் மக்களுக்கு இந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் மக்களுக்கு கூட இந்த ஆளும் கட்சியோட குறைகளையும் ஊழல்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சேவை இவங்க ரெண்டு பேரும் முறையா செஞ்சாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆட்சி மாற்றம் வரும். அந்த ஆட்சி மாற்றம் அண்ணன் சீமான் அவர்கள் ஆதரவாகவும் இருக்கலாம், தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் இருக்கலாம். யாருக்கு போகணும்னா சொல்லல. ஆனால் மக்களுக்கு நல்ல ஆட்சி வேணும்னா, ஒரு மாற்று ஆட்சி வேணும்னா, ஒரு மாற்று தலைவர் வேணும்னா இந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்த ரெண்டு கட்சியுமே முன்னெடுக்கணும். அது மக்களுக்கு சாதகமாகவும் எதிர்கால தமிழ்நாட்டுக்கும் எதிர்கால மக்களோட வாழ்க்கைக்கும் நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த வீடியோ நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சந்திப்போம்.